அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இன்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி ஆனி மாதம் 24ஆம் தேதி வானிலை நிலவரம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஆலயம் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். நண்பர்கள் உறவினர்கிட்ட சொல்லி அவங்களையும் உண்மையான அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி பட்டு தானே, ஓகேங்களா? ரைட்டு. இப்போ நம்ம 5-6 மழை எதிர்பார்த்தோம் டெல்டாவில். அதாவது வட இந்தியாவில் கடுமையான மழை. அதாவது அந்த அச்சு, அதாவது தென்மேற்கு பருவமழையின் அச்சு பாகிஸ்தான், மத்திய இந்தியா, வங்கதேசம் வழியாக அப்படியே பயணிக்குது. எல்லா நிகழ்வுமே அது வழியாக தான் போகுது. அதனால் காற்று தென்மேற்கு பருவமழை காற்று திசை மாதிரி இருக்குது. தென்மேற்கு பருவ காற்று இதில் கேரளா, அதாவது மே மாதமே மழை பெஞ்சிடுச்சு. அதாவது ஜூன் மாதம்தான் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கணும். தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகாக்கான மழை. நமக்கான, அதாவது டெல்டாவுக்கான மழை அல்ல. ஒட்டுமொத்த தமிழகமே வடகிழக்கு பருவமழை நம்பி இருக்குது. ஆனால் அணைகளை நிரப்பணும்னா தென்மேற்கு பருவமழை நல்லா இருக்கணும். அது மே மாதமே கிட்டத்தட்ட முடிஞ்சு போய் வரலாறு காராமல் 54-60 வருஷத்துக்கு முன்னாடி பிறகு இப்போ தான் நிரம்பி இருக்குது. கிருஷ்ணராய சாகர், மேட்டூர் நிரம்பி 2 வாட்டி நிரம்பிடுச்சு 120 அடி. அது தக்க வச்சுட்டு கோட்டத்தில் தண்ணி போயிட்டுருக்குன்னு வச்சிங்க. ஆனால் என்ன தான் நீங்கள் வாய்க்கா தண்ணி வச்சாலும் மேல்மழை பெய்யாட்டின பயிர் இல்லை, எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி விவசாய பயிர்களில் நிறைய நோய்கள், அதாவது நெற்பயிரை பொறுத்த வரைக்கும் அதில் குறுவையில் நிறைய இந்த செம்பேனுங்கிறது எவ்வளோ மருந்து அடித்தாலும் கட்டுப்பட மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது. அது கிளைமேட் சேஞ்சு தான், அதில் சந்தேகம்லாம் கிடையாது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா 10 நாள் கடுமையாக இருக்கும், இன்னும் வெயில். அதாவது என்னடா இந்த மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது டெல்டா, அதாவது வட மாவட்டங்கள்லாம் கூட மழை பெஞ்சிடும், தென் மாவட்டங்களில் கீழே தூத்துக்குடிலாம் கூட மழை பெஞ்சிடும். நமக்கு மழை இருக்காது. அதாவது 11 ஆரம்பிக்கிற நமக்கு 17 தான் ஆரம்பிக்கும். அதாவது ஆடி 1ஆம் தேதி அது ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் 9 நாள், ஒரு நடுப்புற ஒரு 6 நாள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதிகபட்சம் ஜூலை 26, ஜூலை 17 தொடங்கிறது, ஜூலை 26 ஆடி 10 வரைக்கும் இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்தது மழை அப்படியே சன்னமாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டு பெரிய மழைலாம் ஒன்றும் இருக்காது, ஏடகுறுக்க மழை இருக்கலாம். அதாவது கடுமையான வெயில் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதாவது முன்குருவை அறக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பின்குருவை, ரெகுலர் குருவை இருக்கிற அறுவடை செய்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கும் இந்த வருஷம். ஆகஸ்ட்டு இன்னும் பெரிய மழை. ஆகஸ்ட், அதாவது ஆடி 15 டு ஆவணி 15 ஒரு பெரிய மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏடகுறுக்க இருக்கும். அப்புறம் செப்டம்பர் 7, ஆவணி 22 செப்டம்பர், அக்டோபர் 2, புரட்டாசி 16. அதாவது புரட்டாசி ஆரம்பத்துலேருந்து ஆவணி கடைசியிலேருந்து புரட்டாசி 16 கிட்டத்தட்ட ஒரு 25-26 நாளைக்கு கடுமையான மழை. அது அறுவடை நேரம். அதில் அதாவது செப்டம்பர் 7, ஆனி 22, அக்டோபர் 2, புரட்டாசி 16 வரைக்கும் கடுமையான மழை. அதுக்கப்புறம் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி. அப்போல்லாம் ஒன்றும் முன்னாடி 10 நாளைக்கு மழை கிடையாது, பின்னாடி 20 நாளைக்கு மழை கிடையாது. அப்புறம் ஐப்பசி 3ஆம் தேதி தீபாவளி. அதுக்கப்புறம் நவம்பர் 6, ஆகஸ்ட்டு, நவம்பர் கிட்டத்தட்ட ஐப்பசி 20ஆம் தேதிக்கு தான் மழை தொடங்கும். இதில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நிலமை, இப்போ இருக்கிற நிலமை இதுதான். எஸ்எஸ்டி சரியாக இல்லை. அரபிக்கடலில் எஸ்எஸ்டி ரொம்ப குறையும். அதாவது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடிய கடல் மேற்பரப்பு வெப்பநிலை மிகவும் குறைந்திருக்கிற காரணத்தினால இனிமேல் பெருசாக தென்மேற்கு பருவமழை வீரியமடையாது. ரைட்டு. அதே வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை எப்படி முன்னாடி மே மாதமே வந்துச்சோ அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் ஐப்பசி மாதம் அதாவது அக்டோபர் 18 முதலே வந்துடும். முதலே அக்டோபர் செப்டம்பர் 7 அக்டோபர் 26க்குள்ளே என்ன அது பொட்டாசி மாதத்துலேயே வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சுழற்சி ஒன்று அது தெற்காந்திரா சென்னை கிட்ட கரை கடந்து
பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் சொல்லிட்டு நம்பப்படுகிறது. இது எல்லாமே அசம்ஷன் தான். வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. இன்னும் 10 நாளைக்கு மழை கிடையாது. தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இனிமேல் பேச்சு ஆரம்பிச்சிடும். இனிமேல் ஆடி 1ஆம் தேதியிலேருந்து ஆடி 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு மழை, அதை விட்டால் அதுக்கப்புறம் ஆவணி 22லேருந்து புரட்டாசி 16 வரைக்கும் மழை, இல்லை பாக்கி ஏட குறுக்க மழை பெய்யலாமே தவிர பெரிய மழைங்கிறது இல்லை. இதை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. வடகிழக்கு பருவமழை பெருசாக பெஞ்சிருமான்னா இப்போதைக்கு வரைக்கும் வடகிழக்கு பருவமழை வலு குறைந்த வடகிழக்கு பருவமழை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய மழைலாம் இருக்காது. முதல்ல இந்த புரட்டாசி மாதம் ஒரு சுழற்சி ஒன்று வருதில்ல, அது சென்னைக்கு போயிடுச்சுன்னா பழையபடி வங்கக்கடலில் எஸ்எஸ்டி குறைஞ்சிடும் போல் தெரியுது. இது எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் வானிலை என்பது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியது, மணிக்கு மணி, நாளுக்கு நாள் மாறக்கூடியது. இப்பொழுது இருக்கிற நீண்டகால வானிலை தரவுகளை வச்சு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வந்தோம்னா இதுதான் நிலமை. அதனால் விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழே வாய்க்கால் தண்ணி வந்துகிட்டு இருக்கோம், மேல் மழை அவ்வளோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.